வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய கல்லை ஒரு மலையின் சரிவில் வைத்துவிட்டால் என்ன ஆகும்? சில நொடிகளில் அது உருண்டு கீழே விழுந்துவிடும் என்று நாம் எல்லாம் நினைப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் இதற்கு முற்றிலும் மாறான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பிரம்மாண்டமான கல் மலையின் சரிவான பகுதியில் கிட்டத்தட்ட கீழே விழப்போகிற மாதிரி தோன்றியும் பல நூற்றாண்டுகளாக அதே இடத்தில் அசையாமல் நிற்கிறது. அந்த இடம் மகாபலிபுரம். இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் பல்லவர்களின் மிகப்பெரிய கலை மற்றும் கட்டிடக்கலை மையமாக இருந்தது. அங்கே இருக்கும் பல கற்சிற்பங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஆனால் அவற்றில் ஒன்றை பார்த்தவுடன் மட்டும் நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கல் எப்படி இப்படி நிற்கிறது? இந்த கல்லுக்கு பெயர்தான் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. ஒரு மிகப்பெரிய உருண்டையான கல். அது முழுவதுமாக சமமான தரையில் இல்லை, மாறாக சரிவான பாறையின் மீது சாய்ந்தபடி இருக்கிறது. கீழே பார்த்தால் இது இப்போது உருண்டு விழுந்து விடுமோ என்று தோன்றும். ஆனால் அது விழவில்லை. நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக அது அங்கேயே இருக்கிறது. அதனால்தான் இந்த கல்லை சுற்றி பல கதைகளும் மர்மங்களும் உருவாகின. இந்த கல்லை பார்த்தவுடன் பழைய புராண கதைகளில் வரும் கிருஷ்ணரின் வெண்ணெய் நினைவுக்கு வருவதால் இதற்கு கிருஷ்ணாஸ் பட்டர் பால் என்ற பெயர் பிரபலமானது. தமிழில் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது கிருஷ்ணர் வைத்த வெண்ணெய் அல்ல. இது ஒரு இயற்கையான பெரிய பாறை கல். அதன் வித்தியாசமான வடிவமும் அது நிற்கும் விதமும் தான் இதை மிகவும் பிரபலமாக்கியது. ஆனால் உண்மையான மர்மம் இங்குதான் ஆரம்பிக்கிறது. இந்த கல்லை பார்க்கும்போது நமக்கு முதலில் தோன்றுவது, இதை யாராவது இங்கே கொண்டு வந்து வைத்தார்களா? அப்படியானால் இவ்வளவு பெரிய கல்லை அந்த காலத்தில் எப்படி நகர்த்தினார்கள்? எந்த இயந்திரமும் இல்லை, கிரேன் இல்லை, நவீன தொழில்நுட்பம் இல்லை. ஆனால் அந்த கால மனிதர்கள் இவ்வளவு பெரிய கல்லை எப்படி கையாள முடிந்தது? இதற்கான உறுதியான பதில் நம்மிடம் இல்லை. இதுதான் இந்த இடத்தின் சுவாரஸ்யத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இந்த கல்லை பற்றி இன்னொரு பிரபலமான கதை உள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பெரிய கல் கீழே விழுந்துவிடும் அபாயம் இருப்பதாக கருதி அதை அங்கிருந்து அகற்ற முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் பெரிய கற்களை நகர்த்துவதற்கு யானைகள் பயன்படுத்தப்பட்டன. யானைகளை கொண்டு இந்த கல்லை நகர்த்த முயன்றதாகவும், ஆனால் கல் நகரவே இல்லை. அதனால் இந்த கல் மனிதர்களால் நகர்த்த முடியாத கல் என்ற மர்மத்தையும் பெற்றது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யானைகள் இழுத்த சம்பவம் போன்றவை மிகவும் பிரபலமான கதைகளாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு விவரத்திற்கும் உறுதியான வரலாற்று சான்று இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு பிரபலமான வரலாற்று கதை என்று சொல்வதே சரியான அணுகுமுறை. அப்படியானால் அறிவியல் என்ன சொல்கிறது? இப்போது இந்த மர்மத்தை கொஞ்சம் அறிவியல் பார்வையில் பார்ப்போம். இந்த கல் உண்மையில் எந்த மந்திர சக்தியாலும் அங்கே நிற்கவில்லை. அதன் வடிவம், எடை, ஈர்ப்பு விசை மற்றும் அது தாங்கி நிற்கும் பாறையின் அமைப்பு ஆகியவை முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். ஒரு பொருள் எப்போது கீழே விடும்? அதன் எடையின் மையம் தாங்கும் பகுதியை தாண்டும் போது அது சமநிலையை இழக்கும். ஆனால் இந்த கல்லின் வடிவமும் அது அமர்ந்திருக்கும் விதமும் காரணமாக அதன் எடை செயல்படும் நிலை இன்னும் தாங்கும் பகுதியில் இருக்கலாம். அதனால்தான் நமக்கு அது விழப்போகிற மாதிரி தெரிந்தாலும் உண்மையில் அது மிகவும் நிலையாக இருக்கக்கூடும். ஆனால் இன்னொரு கேள்வி, இயற்கை தானா இந்த இப்படி உருவாக்கியது, அல்லது பல்லவர்கள் இதை இங்கே கொண்டு வந்து வைத்தார்களா? இதற்கான உறுதியான பதில்தான் இந்த கதையின் மிகப்பெரிய சுவாரஸ்யம். மகாபலிபுரத்தில் பல்லவர்கள் உருவாக்கிய குகை கோயில்கள், மண்டபங்கள், சிற்பங்கள் மற்றும் பாறை செதுக்குகள் இருக்கின்றன. அவர்கள் கல்லை வெட்டி கல்லிலேயே கோயில்களை உருவாக்கிய அளவுக்கு சிறந்த கலை மற்றும் கட்டிடக்கலை அறிவை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட கல்லை அவர்கள் இங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. அதனால் பல்லவர்கள் வைத்த கல் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இயற்கையும் வரலாறும் சந்திக்கும் இடம். இதுதான் மகாபலிபுரத்தின் அழகு. ஒரு பக்கம் பல்லவர்களின் அற்புதமான கலை, மற்றொரு பக்கம் இயற்கையாக உருவான பிரம்மாண்டமான பாறைகள். இரண்டும் சேர்ந்து உருவாகிய ஒரு வித்தியாசமான உலகம். நீங்கள் அந்த கல்லின் அருகில் நின்று மேலே பார்த்தால் ஒரு கணம் அது உண்மையிலேயே இங்கே எப்படி நிற்கிறது என்ற எண்ணம் வராமல் இருக்காது.
பல நூற்றாண்டுகளாக வெயில், மழை, காற்று, புயல், காலத்தின் மாற்றம் எல்லாவற்றையும் கடந்து அந்த கல் இன்னும் அங்கேயே இருக்கிறது. அதனால் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை உண்மையில் ஒரு மர்மக்கல்லா அல்லது இயற்கையின் விதிகளை நமக்கு ஆச்சரியமாக காட்டும் ஒரு பாறையா? அது பல்லவர்களின் படைப்பா அல்லது இயற்கை உருவாக்கிய அதிசயமா? இதற்கான எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் தெளிவான பதில் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். மகாபலிபுரம் சென்றால் இந்த கல்லை பார்த்துவிட்டு இது எப்படி விழாமல் நிற்கிறது என்று கேட்காமல் இருக்க முடியாது. வரலாற்றில் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதுதான் அந்த வரலாற்றை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. இந்த கல்லை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட மர்மமான வரலாற்று கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.